அனைவருக்கும் வணக்கம். இது வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 16. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் 25 மற்றும் 26. வரிகள் என்னன்னா, அவ்விய மாதியோர் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்த மருட்பெரும் ஜோதி. இந்த வரிகள் தான் பார்க்க இருக்கோம். விளக்கம் போல மெய்யியல் ஆய்வாளரும் முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஐயாவை வரவேற்று உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 16 எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான அகவலை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய அகவல் என்பது அகவல் 25 மற்றும் 26வது வரியை நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்க்கக்கூடிய அகவல் அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. அகவல் வரி 25 மற்றும் 26. இன்னைக்கு நாம் இத சிந்திக்கிற இந்த தருணத்தில் இது ஒரு முக்கியமான அகவலா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே இந்த அகவல் எப்படி தொடங்கப்பட்டது, எப்படி உருவானது என்பதை நம்முடைய தொடக்க நிகழ்வுலயே நாம் பேசியிருக்கிறோம். தமிழில் உயிர் எழுத்துக்களை முதலாக கொண்டு தான் இந்த அகவல் என்பது தொடங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அது உங்களுடைய நினைவூற்றத்துக்காக அதனுடைய முதல் வரிகளை மட்டும் நான் அப்படியே சொல்லிடுறேன். முதலில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, இது மந்திரம். அடுத்து தொடங்குது பாருங்க, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. வரிசை ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி, இது அடுத்தது இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது ஈனம் இன் இரபகத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது உரைமணம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. அடுத்தது ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரு ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது ஏரா நிலைமிசை ஏற்றியன் தமக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. அடுத்து ஓதா உணர்ந்திட ஒளி அளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. அடுத்தது இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது உயிரிழத்தில் இறுதி எழுத்து என்பது அந்த அவ்வியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. எனவே தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களை மையப்படுத்தி தான் வள்ளல் பெருமானார் இந்த அகவலை தொடங்குகிறார் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு நினைவூட்டலுக்காக இந்த என்ற நிறைவு உயிரெழுத்து வருவதனால இதை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. அவ்வியம் என்றால் பொறாமை என்ற பொருளில் தமிழ் அறிஞர்கள் சார்ந்தோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வியம் என்றால் பொறாமை அல்லது தீவினை என்று பொருளை பயன்படுத்துறாங்க. அவ்வியம் ஆதிவோர் அப்படின்னு ஆறும் என்றால் என்ன? இப்ப அவ்வியம் என்பது பொறாமை முதலிய தீ குணங்களை தவிர்த்தவர்கள் அவ்வியல் அவ்வாறு தவிர்த்த அந்த இயல்பில் வழுத்தும் தொழுகின்ற அருட்பெரும் ஜோதி என்று பாடுறாங்க. அதாவது இதுல என்னன்னா, பொறாமை முதலான 6 தீ குணங்களை தவிர்த்தவர்கள் தொழுகிற அருட்பெரும் ஜோதியே, வணங்குகிற அருட்பெரும் ஜோதியே என்று பாடுறார்.
இதுதான் அதனுடைய பொருள். இத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கு. இதுல இப்ப இந்த அவ்வியல்ன்ற சொல் வந்து ரொம்ப முதன்மையான சொல். தமிழ் சொல்லுல அவ்வு என்றதுல வந்து ரொம்ப குறைவான சொற்கள் தான் இருக்கு. அதெல்லாம் படிக்கிறப்ப நம்ம பள்ளி ஞாபகம் வருது. ஆத்திச்சூடியில் படிச்சது நமக்கு நினைவுக்கு வரும் எல்லாருக்குமே. இந்த அவ்வியல் அவ்வியல் பேசல், இந்த அவ்வியல் பேசல் என்ற சொல்லப்படுகிற காலம் பாத்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆத்திச்சூடியில் ஔவையார்கள் அறம் பேசுறாங்க. யாருக்கு? குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அப்படின்ற தொடங்குற அந்த அந்த ஆத்திச்சூடியில் அவர் கடைசியா அவ்வியல் என்பது பொறாமை கொண்டு பேசாதே என்று சொல்ற அந்த வாசகத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அற சொற்களை ஔவையார் சொல்றாங்க. இந்த சொல்லை வள்ளல் பெருமானார் இங்க கொண்டு வர்றார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கையாளுகிற வள்ளல் பெருமானார் தன்னுடைய அகவலியில பயன்படுத்துவது இன்னும் சிறப்புக்குரியது அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்ப இந்த அவ்வியம் என்றால் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆறும் தவிர்த்த பேர் என்று சொல்றாங்க. அது அவ்வியல், அது முதலிய ஆறு. ஆறு என்றால் என்ன? இப்ப நீங்க தத்துவத்தை பொறுத்த வரையில 6 குணங்கள் மிக முதன்மையான குணங்களா பேசப்படும். இந்த 6 குணங்கள் என்பதை அகத்தில் இருக்கிற பகை கருவி என்று சொல்லுவாங்க. இப்ப எப்படி மனதை வந்து மனதுக்குள், மனம் என்பது அகக்கருவி என்று சொல்றாமோ அது மாதிரி அதுக்குள் மனசுக்குள் இருக்கக்கூடிய அகத்திற்குள் இருக்கிற பகைவருக்காக அந்த பகைதான் 6 என்று சொல்றாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6 6 36, அது வேற. இந்த 6 என்பது மனத்திற்குள் நிகழக்கூடிய அந்த எண்ணங்களை வள்ளல் பெருமானார் சொல்றாரு. குறிப்பா தீய குணங்களை சொல்றாரு. 6 முதன்மையானது என்று சொல்றாங்க. அதுல சொல்றப்ப என்னென்ன அந்த 6 அப்படின்னா, முதலில் ஆசை, அவா என்று சொல்கிறோம்லே, முதலில் ஆசை அவா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வெறுப்பு. வெறுப்பு என்பது கோபம். அது இன்னொரு வகையில சொல்ல போனா குரோதம் சொல்றாங்க. குரோதம், கோபம். கோபம் அதான் முதலில் ஆசை, அடுத்தது கோபம். கோபம்னா வெறுப்பு. கோபம், வெறுப்பு இதெல்லாம். மூன்றாவது ஈகை அற்ற தன்மை. நடைமுறையில இருக்கிற சொல்லு வந்து கஞ்சத்தனம் சொல்றோம்ல, ஈகை அற்ற தன்மை, கஞ்சத்தனம். அது 3. 4வது பேராசை, பேராவா அப்படின்னு சொல்லுவாங்க, பேராசை. 5வது செருக்கு, அதாவது ஆணவம் என்று சொல்றாங்க, ஆணவம். 6வது பொறாமை, கடைசியா பொறாமை. பொதுவா அந்த 6 குணங்களை வகுக்கிறப்ப முதல் ஆசைய சொல்லுவாங்க. ஆசையில வச்சுதான் முதல்ல பகுதியில இருந்து தொடங்குவாங்க. ஆனா வள்ளல் பெருமானார் இங்க அவ்வியத்தை முதல்ல வச்சுதான் தொடங்குறார். அவ்வியம், அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்தது. அப்ப நமக்கு இந்த 6 குணங்கள் என்பது என்னென்ன அப்படின்னா, முதலில் பொறாமை, ஆசை, வெறுப்பு, ஈகை அற்ற தன்மை, அதாவது கஞ்சத்தனம், பேராசை, செருக்கு, அதாவது ஆணவம். இந்த 6ஐயும் தவிர்த்தவர்களுக்கு இயற்கையின் பேருண்மை புரியும். அருட்பெரும் ஜோதியினுடைய அந்த இயற்கை உண்மை நமக்கு விளக்கப்படும். அப்படி தவிர்த்தவர்கள் வழங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் சொல்றாங்க. இதுல இந்த 6ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்பகை என்று சொல்றார். உள்ளத்தினுடைய பகை, இதுதான் சொல்றாரு. இது நமக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளிருந்து ஒருவனை கெடுக்கும். நீங்க எதிரி என்பது வெளியிலே இல்லை, உள்ளுக்குள்ளேயே நீங்க இந்த 6 குணத்தையும் யாரு வச்சிருக்கிறாங்களோ, உள்ளத்துல வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அவங்களே கெட்டு போயிடுவாங்க, அவங்களோட குணமே கெட்டு போயிடும் அப்படின்றதுதான் தமிழ் சான்றோர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. எல்லா இறையாளர்களுமே அதை சொல்றாங்க. இந்த அவ்வியத்துல ஒரு முக்கியமான செய்தியை நாம இங்க பதிவு பண்ணணும். வள்ளல் பெருமானார் விஷயத்துல நமக்கு பல விஷயங்கள் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வரான்னு சொல்லுவோம். இந்த அவ்வு எப்படி போடுவோம்? இப்ப நீங்க அந்த எழுத்துல நீங்க பார்க்கலாம். இதுல டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த அவ்வு மட்டும் போட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த அவ்வு பாட்டு இப்ப நம்ம அந்த இதுல இருக்கு, ஓ போட்டு லா போடுவோம், அது அவ்வு. அந்த அவ்வு தான் முதன்மையானது. அடுத்தது அதே சொல்ல வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. அவ்வியம், ஆ இவ் வி ய இம் அப்படி பயன்படுத்துறாங்க. இந்த நாம இப்ப பயன்படுத்துறோம்ல அவ்வுன்னு, இப்ப இந்த இதுல அகவல்ல வரக்கூடியது வந்து ஓ போட்டு அவு, இந்த அவு உயிரெழுத்துல. இந்த அவ்வுக்கும் அந்த அவுக்கு என்ன இருக்குன்னா, இதுதான் மூலம். இப்ப வள்ளல் பெருமானார் பயன்படுத்தி இருக்கிறாள், அதுதான் மூலச்சொல், அதுதான் அவ்வை பயன்படுத்தியது.
அந்த அவு. இந்த அவு என்பது பிற்காலத்துல அது திரிபுனால வந்தது. அது சார்பு எழுத்துன்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த ஜாக்கு பதிலா இதுல ஜா போடுவோம்னா ஜாவை நம்ம தவிர்த்துட்டு சா போடுவோம். அந்த மாதிரி இந்த சொல்லாடலை பயன்படுத்துறாங்க அப்படின்றது அறிஞர்களுடைய கருத்து. இதுல வள்ளல் பெருமான் நினைச்சிருந்தா அவ்விய போட்டுடலாம். ஏன் நீங்க இந்த சொல்ல திருமந்திரத்திலே வருதுங்க. இது ரொம்ப அது முக்கியமானது. திருமந்திரத்தில் முதல் தந்திரத்துல திருமூலர் உயிர் நிலையாமை பற்றி பேசுறார். நிலையாமை பற்றி பேசுற போது 10வது பாடல்ல இந்த அவ்வியம் பற்றி பேசுறார். இப்ப இந்த அவ்வியத்தை இந்த அவ்வியம் தானான்றதுக்கான சான்று சொல்லணும்ல. அதுக்காக நான் இந்த செய்தியை நான் சொல்றேன். இப்ப திருமந்திரத்துல உயிர் நிலையாமை அப்படின்றதுல சொல்றாங்க, அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மீன் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறார். அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மின். அடுத்த சொல் வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வம் மீன். செவ்வியன் ஆகி சிறந்து உண்ணும் போதொரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே என்று பாடுற. இது என்ன சொல்லு அப்படின்னா, அவ்வியம் பேசி பொறாமைப்பட்டு அறம் தவறி நிற்காதீர் சொல்லு. அதாவது உயிர் நிலையாமை என்று சொல்றாரு. எல்லாம் நிலையாமைதான்ப்பா. உலகத்தில் நிலையாமை நிலை இல்லாதது, நிகழ்ந்து கொண்டே இருப்பது, மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. நிலை பெறுவதற்கு என்ன வழி அதை சொல்றாங்க. உயிர் நிலையாமையில முதல் தந்திரம் இது 10வது பாடல். அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மீன் நிற்காதீர். பொறாமை தீய குணத்தின் பேசி அறம் கெட்டு நிற்காதப்பா. அடுத்தது வெவ்வியமாகி பிற பொருள். பொறாம உணர்ச்சியில பேராசையில பிற பொருளை அபகரித்து நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டே வராரு. செவ்வியமாக்கி நல்ல பண்புகளை, எல்லாத்திலையும் நல்ல பண்புகளை உண்டு செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, செவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே. சாப்பிட்றப்ப யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா ஒரு பிடி சாப்பாடு கொடு அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? நிலை பெறுவதற்கு. நிலையாமை இருக்கிற இந்த உலகத்தில் நீ நிலைக்க வேண்டும் என்றால் பொறாமை என்பது ஒரு முக்கியமான சொல்லா இருக்குது. முக்கியமான அதை தீர்மானிக்கிற விஷயமா இருக்குது. மனதில் அழுக்க உண்டு பண்ணுகிற விஷயமா இருக்குது. அதை இன்னும் சொல்றப்ப இந்த ஏன் பொறாமைன்னு வருது அப்படின்னா, மனத்தினுடைய கோணல் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க, அறவோர்கள் சொல்லுவாங்க. மனம் கோணிக்கிச்சு சொல்ல. ஒரு பானையை செய்யறப்ப இடத்துல தெரியாதவங்க அந்த பானையை செய்யறாங்கன்னா அது கோணிக்கும். மனம் கோணுதலால் நடப்பது. அப்ப மனம் கோணுதலின் வழியாகத்தான் இந்த பொறாமை என்கிற குணம் தீர்மானிக்கப்படுது, இந்த கோணல் வருது அப்படின்னு ஆன்றோர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுல நமக்கு எல்லா அறத்திலும் எங்கெங்கெல்லாம் அறம் பேசுகிற செய்திகள் வந்தாலும் அவை யாவும் ஒரு இடத்தில் இருக்கும். அதுதான் திருக்குறள். அப்படி பார்க்கும்போது திருக்குறளில் இதற்கான சொல்லாடலை பயன்படுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல திருக்குறள் அறத்துப்பால்ல அதிகாரம் 17 அழுக்காரமை என்ற அந்த அதிகாரத்துல சொல்றாங்க பாருங்க. அழுக்காறு என்றால் பொறாமை. இந்த சொல்ல பொறாமை சொல்லக்கூடாதுன்னு இதுல பல விஷயங்கள் பெருமானர் ஐயா சொல்லுவாங்க. திருக்குறள்ல பல விஷயங்கள் வரும். மனத்துக்கண் மாசில் இருக்கிற மிகச்சிறந்த அறத்தில் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் அறத்தில் சிறந்தது, மற்றதெல்லாம் சும்மா போலியாக இருப்பது என்று நம்முடைய பேராசன் சொல்றாரு. அப்படி அந்த அறத்திலே வந்துகிட்டே இருக்கிறப்பவே இந்த அழுக்காறுன்றத நம்ம ஆளுக்கு தெரியும். இதை கொஞ்சம் அழுத்திதான் சொல்லணும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு அதிகாரமே வைக்கிறார். அழுக்காரமைன்னு பேரு. பொறாமையே படகு அதிகாரமே 17வது அதிகாரத்தை அவர் வைக்கிறார். வச்சுட்டு அதுல சொல்றாரு பாருங்க. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது திருவருட்பாவும் திருக்குறளும் என்பதே பல வாலி புத்தகம் எழுதலாம். ஒரு அதிகாரத்தை வச்சு நம்ம அவ்வளவு பேச முடியும். ஏனென்றால் அவ்வளவு நெருக்கம் இருக்குது. உண்மையிலே அது ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த கருத்தெல்லாம் அப்படியே அது சாரம் குறையாமல் அது இன்னும் மெருகேற்றி சொல்லுகிற அந்த நடை என்பது வள்ளலாரிட்ட நம்ம பார்க்க முடியும். இதுல திருக்குறள்ல நீங்க அதெல்லாம் அழுக்காரமை இந்த 17வது அதிகாரத்தை அனைவரும் படிக்கணும். அதுல சில குறிப்புக்காக சில குறள் சொல்ற பாருங்க. அதுல பாருங்க, குறள் 168வது குறள். அதுல சொல்றாரு பாருங்க, அழுக்காறு என ஒரு பாவி அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீ ஊழி உய்த்து விடும்.
இந்த பொறாமை பொறாமை என்று சொல்லப்படுகிற ஒரு பாவி இருக்கானே, அவன் தன்னை உடையவன் செல்வத்தை கெடுத்து தீய வழியில கொண்டு போய் நிறுத்திடுவான்டா. அதனால அவனை விலக்கி வை என்று சொல்ற. அதாவது அது அந்த சொல்ல பாருங்க, அழுக்காறு என ஒரு பாவி. அழுக்காறு என்பது அப்படிதான், பொறாமை இருக்கிறான் அவனுக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பொறாமை கொண்டவனுக்கு, அந்த மனதில் கோணம் இருக்கிறவர்களுக்கு தனியாக எதிரிகள் தேவையில்லை. ஏனென்றால் அதுவே அவனுக்கான எதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குரல்லே அதுக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்றாரு. அதாவது 169வது இதுல அடுத்துல சொல்றாரு பாருங்க, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கெடும் நினைக்கப்படும் அப்படின்னு. இது ஒரு முக்கியமான குரல். இது ஒரு எல்லா இடத்துலயுமே வள்ளுவர் ஸ்டேட்மெண்டா சொல்லுவார், இதை செய், இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துலதான் நீ அதை நினை அப்படின்றார், சிந்தி அப்படின்றார். இந்த இடம் தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறாமை கொண்டவர்களுடைய செல்வம் பொறாமையா இருக்குப்பா, அவன் நிறைய செல்வ பெருக்கு இருக்குது, ஆனா நல்ல குணத்தோட இருக்கிறான், அவன் வறுமையில இருக்கிறான். இது முரண் இல்லையா? அது சமூகத்தில் இருக்கிற முரண் இல்லையா? எனவே நீ அதை சிந்தி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இந்த குறளுக்கும் நாம சொல்லக்கூடிய இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல முரல்ல 168ல அழுக்காறு என ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 169வதுல அவ்விய நெஞ்சத்தான் என்று சொல்றார். இந்த அவ்விய நெஞ்சத்தான் என்றால் என்ன? பொறாமை கொண்ட மனதை உடையவன் என்று பொருள். இது அப்படியே நீங்க திரும்ப அப்படியே அந்த அகவலுக்கு வாங்க. அவ்வியல் ஆதிவோர் ஆறும் தவிர்த்தவே அவ்வியல் வழுத்தும் அப்படின்றார். இப்ப இந்த அவ்வியல் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. இப்ப வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது, இந்த இயல்பை நீக்கியவனுக்கு இறைவன் காட்சி கொடுப்பான், அல்லது அந்த இயற்கை உண்மை விளங்கும் என்பதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல அவ்விய நெஞ்சத்து அப்படின்னா பொறாமையுடைய அப்படின்னு. இப்ப இந்த அவ்வியம் என்றால் பொறாமையைத்தான் குறிக்கிறது என்ற சொல் உறுதிப்படுத்தப்பட்டு, அப்ப நமக்கு நிறைய சான்றுகளோட நம்ம திருமந்திரத்துல இருக்குது, கம்பராமாயணத்துல பயன்படுத்தப்படுது, அருணகிரிநாதர் பயன்படுத்தி எல்லா அருளாளர்களுமே இந்த பொறாமை என்ற இந்த அழுக்காறு இந்த சொல்லாடலை, அவ்வியம் என்ற சொல்லாடலை பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம அறிய முடியும். அப்ப வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது அவ்வியம் பேசேல், அதாவது ஔவையார் சொன்ன அவ்வியம், திருமந்திரத்தில் சொல்லப்படுகிற இந்த அவ்வியம், திருக்குறள் சொல்லப்படுகிற அழுக்காறு, இது எல்லாமும் நமக்குள் நிற்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம், ஒரு உளவியல் சார்ந்த கருத்து. இதை நீங்க எவன் தெளிய வைக்கிறார்கள்? இது வள்ளல் பெருமானார் நீங்க சொல்லக்கூடியது ஒரு இறையியல் பற்றி, ஒரு இயற்கை உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை அடைவதற்கு சாதாரண எளிய மக்களும் அடைவதற்குத்தான் இத்தனை திருப்பாக்களை எழுதுறார், வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். அருளாளர்கள் எல்லாம் மறைத்த செய்திகள் எல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல ஒரு இறையியல் இயற்கை உண்மை பற்றி இந்த இடத்துல பேசுறார். அகவலே அப்படித்தான், ஒரு மெய்யியல் நூல். நமக்கு என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னா, இது ஒரு பல அனுபவத்தில் கடந்து வள்ளல் பெருமானாருக்கு இயற்கை உண்மையை இதுவரையில் இருந்த சமயம் சார்ந்த மத சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் விலக்கிவிட்டு எல்லாவற்றையும் கடந்த ஒரு பெருநிலையில் இந்த கருத்தை சொல்றாரு. இதுதான் இப்பத்திக்கு இருக்கு இந்த செய்தி. நீ யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சாதாரண எளிய மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெரி பிலாசபிக்கலா இந்த சொல் வாழ்வியலில், தமிழருடைய வாழ்வியல்ல ஒரு சொல்லாவே இருக்கு பாருங்க. ஆத்திச்சூடி என்ன? திருவருளுக்கு சொல்லப்படுகிற செய்தி, அதிலே அவ்வளவு அறம். அதே மாதிரி திருமந்திரத்தில் இவர் சொல்லக்கூடியது அது ஒரு மெய்யியல் நூல், அதுல பேசுறாங்க. சமயம் சார்ந்ததுல அது பேசுறாங்க, ஒரு தத்துவத்துல அதை பேசுறாங்க. அப்ப இந்த 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 மரபு எப்படிப்பட்டதுன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல சொல்லுகிற அழகும் சொல்லக்கூடிய அந்த முறையும் இன்னும் அழகு, இன்னும் மெருகேற்றுது அப்படின்றத நாம அதை பார்க்கிறோம். எனவே இந்த இடத்திலிருந்து வள்ளல் பெருமானார் இந்த அகவலில் இருந்து சொல்லக்கூடிய செய்தி என்பது பொறாமை, ஆசை, வெறுப்பு, அதாவது கோபம், ஈகையற்ற தன்மை, பேராசை, செருக்கு,
இதெல்லாம் அற்று இந்த ஆறும் தவிர்த்து விட்ட ஒருவனுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும், இந்த உண்மை புரியும். இவர்கள் இதை தவிர்த்தவர்கள் தான் இந்த நிலைக்கு போக முடியும். எனவே இதெல்லாம் தவிர்த்து விட்டு இருங்கள். அருட்பெரும் ஜோதி என்கிற இயற்கை உண்மை நமக்கு அகப்படும். அந்த அந்த உண்மை தெரிந்ததற்கு பிறகு நாம் நம்முடைய மனித இலக்கு அடைவதற்கான, மனிதர் எதற்கு நாம் பிறந்தோமோ அந்த இலக்கை நாம் அடைந்து விடுவோம். எல்லோருக்கும் இந்த பெருநிலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வள்ளல் பெருமானார் இந்த அகவலை சொல்லியிருக்கிறார். அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன். நன்றி. இதுல எந்த ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா பேசலாம். மகிழ்ச்சிங்க ஐயா, சிறந்த உரை, நல்ல ஒரு ஒப்பீடு. இன்னொன்று, இந்த எந்த அளவுக்கு திருக்குறளை உள்வாங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு திருமந்திரம் இந்த மாதிரியான நம்மள தமிழர்கள் முன்பு இருந்த இலக்கியங்களை உள்வாங்கியிருக்கிறாங்கங்கிறதுக்கு இந்த ஒரு உரை வந்து ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்குது. இதுக்கு முன்னால் நிறையா பார்த்துருக்கோம். இந்த திருக்குறள் வகுப்பு கூட வள்ளலார் வந்து தொடங்கியிருந்தாங்க. எவ்வளோ உள்வாங்கி இருந்தால் அதில் இருக்கிற சொல்லாடல்கள்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்கிறது நல்ல விளக்கமாக இருந்ததுங்க. அது போக இந்த இந்த 6 விஷயங்களை தவிர்க்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு தெளிவான உரை. இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில் இதை கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. ரொம்ப சிறந்த உரைங்கய்யா, மகிழ்ச்சி.